மக்களே வணக்கம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நான் வந்து ஜாப் தேடிட்டுருக்கேன் அப்படின்னு. ஸோ லாஸ்ட்டாக ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணியிருந்தேன் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த இன்டர்வியூவில் வந்து நான் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். நிறைய கொஸ்டின்ஸ்கள் கேட்டிருந்தாங்க, எல்லாமே பண்ணேன். பட் அந்த இன்டர்வியூ நான் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக க்ராக் பண்ணிட்டேன். பட் வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்பெனியோட ஃபெசிலிட்டிஸ் எனக்கு வந்து செட் ஆகலை அப்படின்றதால நான் அதை ரிஜெக்ட் பண்ணிட்டேன். ஸோ பொதுவாக என்ன அப்படின்னா, நம்ம ஒரு கம்பெனி விட்டு இன்னொரு கம்பெனிக்கு போகிறோம் அப்படின்னும் போது ஜஸ்ட் ஒரு பேக்கேஜுக்காக போயிடக்கூடாது, நம்ம வித்துற இருக்கக்கூடாது அப்படின்றது ஒரு மைண்ட் செட் இருக்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, மெயினாக நம்ம ஒரு சேஃப்டி ஆஃபீஸர் இருக்கும்போது நம்ம எம்ப்ளாயீஸோட வந்து பார்த்திங்கன்னா ஃபெசிலிட்டிஸ் எந்த அளவுக்கு இன்னும் என்ஷூர் பண்ணுறோமோ அந்த மாதிரி நம்மளும் வேறு கம்பெனிக்கு போகும்போது நம்மளுடைய ஃபெசிலிட்டி வந்து செக் பண்ணிக்கணும், கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ மெயினாக வந்து இந்த டியூட்டி ஹவர்ஸு அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் டேஸு, அதுக்கப்புறம் வீக் ஆஃபு, அப்புறம் ஹாலிடேஸு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா வேறு என்ன ஃபெசிலிட்டி இருக்குது, இன்சூரன்ஸு, வேறு என்ன இருக்குது அப்படின்றது நம்ம நிறைய ஃபெசிலிட்டி இப்போ நிறைய கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஃபெசிலிட்டி கொடுக்குறாங்க. ஒரு சில கம்பெனியில் எதுவுமே இல்லாமல் அந்த எம்ப்ளாயீஸை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக ட்ரீட் பண்ணுறாங்க. ஸோ அதிகமான நேரங்களில் வேலை வாங்குறது, லீவ் இல்லாமல் வேலை வாங்குறது, லீவே கொடுக்காமல் வேலை வாங்குறது, ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ நீங்கள் வேறு கம்பெனி தேடுறீங்கன்னும் போது ஸோ ப்ளீஸ் இது எல்லாமே வந்து மைண்டில் செட் பண்ணிக்கோங்க. சேல்ரி வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட், பட் அதை விட நம்ம ஒர்க் லைஃப் பேலன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க நீங்கள் எங்கே வேலைக்கு போகும்போதும். ஸோ இந்த கம்பெனி இல்லைனா இன்னொரு கம்பெனி கண்டிப்பாக கிடைக்கும். பட் நம்மளை கன்வின்ஸ் பண்ணிட்டு அந்த கம்பெனிக்கு போகிறதால கண்டிப்பாக நம்ம ஒர்க் லைஃப் பேலன்ஸும் இழந்துருவோம். ஸோ எனக்கு ஒரு நல்ல பேக்கேஜ் வந்தது, பட் இருந்தும் நான் போகல, நான் ரிஜெக்ட் பண்ணிவிட்டேன். காரணத்தையும் சொல்லிவிட்டு இது அதை நான் ரிஜெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு. தென் அனதர் இன்றைக்கி ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தேன். ஸோ நான் ஆக்சுவலாக இந்த இன்டர்வியூக்கு வந்து ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் சஜஸ்ட் பண்ணி நான் அப்ளை பண்ணேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி நான் ரெஸ்யூம் ஃபார்வர்ட் பண்ணியிருந்தேன். அங்கேருந்து எனக்கு இன்றைக்கி தான் கால் பண்ணியிருந்தாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 45 மினிட்ஸ் இன்டர்வியூ எடுத்தாங்க. நிறைய கொஸ்டின்கள் கேட்டாங்க. ஸோ நான் அதுக்கு எல்லாமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பதில் சொல்லிட்டேன். ஸோ அவங்களும் கன்வின்ஸ் ஆகிட்டாங்க. பட்டு என்ன அப்படின்னா, ஒரு சில ரீசனுக்காக நான் வந்து அதை ரிஜெக்ட் பண்ணேன். இன்றைக்கி இருக்கிற கம்பெனியை நான் இன்டர்வியூ க்ராக் பண்ணிட்டேன். நாளைக்கு வந்து சப்மிட் பண்ணணும், டாக்குமெண்ட்லாம் ஆஃபீஸுக்கு வர சொன்னாங்க. பட் இருந்தாலும் நான் ஒரு ரீசனுக்காக நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன். காரணம் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ கம்பெனிகள் வந்து கேட்டகரைஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம சேஃப்டியில் 3 கலர்ஸ் இருக்கும், ரெட், எல்லோ, க்ரீன் அப்படின்னு. ஸோ ரிஸ்க் வந்து அதிகமாக இருக்குது கம்பெனி அப்படின்றதால, ஸோ ரெட் ஜோனில் இருக்கிற அந்த கம்பெனின்றதால நான் வந்து இது பண்ணிட்டேன். ரெட் கேட்டகரின்னு சொல்லுவாங்க, இல்லை ரெட் ஜோனுன்னுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்குன்றதால நான் வந்து அவாய்ட் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி என்ன இருந்துச்சு அப்படின்னா, ஸோ உங்களுடைய விருப்பம் தான், பட் நான் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டேன் என்னுடைய பர்சனல் ரீசனுக்காக. ஸோ இந்த இன்டர்வியூ நான் வேணான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். தேங்க்யூ.